கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப்பான கேக் அப்சர்வேட்டரி மூலம் பூமியிலிருந்து 2.2 பில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸில் நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு அதிகமான நிறையை கொண்டுள்ள ஒரு நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சிருக்கு. சூப்பர்னோவா ஏற்பட்டிருக்கு. அதோட டேட்டா ஆஸ்ட்ரோனமர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பர்னோவாக்கு SN2021 OEFJ அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அந்த SN2021 OEFJ அந்த சூப்பர்னோவா அதோட டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழியறதுக்கு முன்னாடி நட்சத்திரத்திலிருந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஃபியூல் மொத்தமா வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தோட உட்பகுதியில சல்பர், சிலிக்கான், ஆர்கான் போன்ற எலிமெண்ட்ஸ் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நட்சத்திரத்தோட உட்பகுதியில இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சூப்பர்னோவாக்கு அப்புறம் இது ஒன்னு நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும், இல்லைன்னா பிளாக் ஹோலா மாறும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவு நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும், இல்லைனா பிளாக் ஹோலா மாறும். அப்ப சிறிய அளவு நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறையை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள். நமது சூரியனும் ஒரு சிறிய அளவுள்ள நட்சத்திரம். நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறையை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் ட்வார்ஃபா மாறும். நமது சூரியன் எப்படி எரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியன்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது, அணுக்கரு இணை நடக்குது. நமது சூரியன்ல ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் அதிகப்படியான பிரஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமா மாற்றப்படுது. மீதம் உள்ள 4% எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. இதுதான்